ஸோ இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு ஒரு நீட் கோச்சிங் எடுக்கும் பொழுது அந்த ப்ரோக்ராம் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது என்னென்ன முக்கியமான விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் 3 இயர்ஸோட கொஷின் பேப்பர், நீட் கொஷின் பேப்பரோட கம்ப்ளீட் அனாலிசிஸ் பார்ட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். ஸோ ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி நம்ம சேர்த்து ஓவரால் கொஷின் பேப்பரில் டிஃபிகல்ட்டி லெவல்ஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிறது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 2022 பார்த்தீங்கன்னா டிஃபிகல்ட்டி லெவல் வந்து 16% தான் இருந்துச்சு. அதே மாதிரி மீடியம் வந்து 48%, ஈஸி வந்து 36%. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 36% தான் உங்களுக்கு ஈஸியான விஷயங்கள் கொஷின்ஸ் வந்து வந்துருந்துச்சு. ஆனால் அடுத்த வருஷம் 2023 பார்த்தீங்கன்னா ஈஸி வந்து 54% இருந்துச்சு, டிஃபிகல்ட்டி லெவல் வந்து 12%, மீடியமாக இருக்கிறது 34% இருந்துச்சு. ஸோ கட் ஆஃப் வந்து உங்களுக்கு நல்லாவே இன்க்ரீஸ் ஆச்சு 2023. ஸோ லாஸ்ட் இயர் அது. நீட் 2024 உங்களுக்கு தெரியும் ஓவராலாகவே பேப்பர் ரொம்ப ஈஸி. பிகாஸ் நான் இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட எல்லாத்திட்டையும் சொல்லியிருந்தது தான், எலெக்ஷன் டைம்னால உங்களுக்கு நீட் கொஷின் பேப்பர் ரொம்ப ஈஸியாக தான் வரும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லியிருந்தோம். அதனால பார்த்தீங்கன்னா 54% ஈஸியும் 42% மீடியம் லெவலும் வந்துருந்துச்சு. ரொம்ப ரொம்ப கம்மியாக 8% தான் உங்களுக்கு டிஃபிகல்ட்டி லெவல் உங்களோட கொஷின் பேப்பர் நீட் 2024க்கு இருந்துச்சு. ஸோ 2023யும் 2024ம் கம்பேர் பண்ணிங்கன்னா டிஃபிகல்ட்டி லெவல் வந்து குறைஞ்சிருக்கு, 4% வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாகவும் கம்ஃபர்டபுளாகவும் நீட் 2024 வந்து ஃபீல் பண்ணாங்க. ஸோ அதனாலவே கட் ஆஃப் வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். இன்ஃபேக்ட் வந்து 700க்கு மேலே, 600க்கு மேலே, 500க்கு மேலே எத்தனை பேர் இருந்தாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளோட தமிழ்நாட்டில் மட்டும் 700க்கு மேலே 2022ல் 5 பேர், 2023ல் 29 பேர் இருந்தாங்க. ஸோ 2023யும் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியான பேப்பர். ஸோ அதனால் 29 பேர் வந்தாங்க. பட் என்னோட ப்ரெடிக்ஷன் 2024ல் ஒரு 45 பேர் வந்து 700க்கு மேலே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் சொல்கிறது மேக்ஸிமம் நம்பர் ஒரு 40லேருந்து 45க்குள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி 600க்கு மேலே எத்தனை பேர் வந்தாங்க அப்படிங்கிறத கேட்டிங்கன்னா 2022ல் 953 மெம்பர்ஸும் 2023ல் 1538 1538 பேரும் இருந்தாங்க. இப்போ 2024ல் எவ்வளோ பேர் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத கேட்டிங்கன்னா 2700 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 600க்கு மேலே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி 500க்கு மேலே இருக்கிறது வந்து 8000 ஸ்டூடெண்ட்ஸ் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. ஸோ இதை வச்சு தான் நாங்கள் சொல்கிறோம் கட் ஆஃப் வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும் இந்த வருஷம். நான் சொல்கிற இந்த டீட்டெயில்ஸ் வந்து தமிழ்நாடு ஸ்டேட்டுக்கு மட்டும்தான், சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் இயர் கட் ஆஃப் வந்து நம்மளோட 92.5% ஆஃப் கவர்மெண்ட் சீட்ஸ், 36 கவர்மெண்ட் காலேஜ் இருக்குது. அந்த 36 கவர்மெண்ட் காலேஜில் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் சேர்த்து இருக்கக்கூடிய சீட்ஸு ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு, எய்டட் ஸ்கூலில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு. பட் ஆனால் 7.5% வந்து கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம ஆல்ரெடி ஒதுக்கியிருக்கோம். அது இல்லாமல் மீதி இருக்கிற 92.5% இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கான கட் ஆஃப் ரேஞ்சு 2023ல் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஓபிசிக்கு 556, ஓசிக்கு 602. ஸோ கண்டிப்பாக கட் ஆஃப் ஆனது இன்க்ரீஸ் ஆக போகுது. 602 அப்படிங்கிறது என்னோட ப்ரெடிக்ஷன் வந்து 630 வரைக்கும் போகலாம் ஓசி ஜென்ரல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஸோ 630க்கு மேலே நீங்கள் ஓசியிலேருந்து வாங்கியிருந்தீங்கன்னா நீட் ஸ்கோர் 2024 வந்து கீ ஆன்சர்ஸ் செக் பண்ணியிருக்கலாம். அதோட மார்க் வந்து 630க்கு மேலே இருந்துச்சுன்னா நீங்கள் சேஃப் ஜோனில் இருக்கீங்க அப்படிங்கிறது அர்த்தம். பிசிக்கு என்னோட ப்ரெடிக்ஷன் 595 ப்ளஸில் இருந்துச்சுன்னா கவர்மெண்ட் சீட் வந்து கன்ஃபார்ம். நான் மேக்ஸிமம் ரேஞ்ச் தான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இதை விட கட் ஆஃப் வந்து ஒரு 5 மார்க் குறையறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் பிசி முஸ்லீம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 541 கட் ஆஃப் லாஸ்ட் இயரு. ஸோ என்னோட ப்ரெடிக்ஷன் வந்து 585 ப்ளஸ் அப்படிங்கிறது என்னோட ப்ரெடிக்ஷனாக இருக்கும். அண்டு எம்பிசிக்கு வந்து 530. ஸோ இது எல்லாமே கவர்மெண்ட் காலேஜ் வந்து கடைசி ஸ்டூடெண்ட்டுக்கு கிடைச்ச மார்க்கு. ஸோ எம்பிசிக்கு வந்து 530 இருக்குது. என்னோட ப்ரெடிக்ஷன் வந்து 565 ப்ளஸ் அப்படிங்கிறது என்னோட ப்ரெடிக்ஷன். ஸோ எகெயின் இது நான் எதை வச்சு சொல்கிறேன்னா கொஷின் பேப்பரோட லெவல் வச்சும் 12th ஸ்டூடெண்ட்ஸோட பர்ஃபார்மன்ஸோட அண்டர்ஸ்டாண்டிங் வச்சும் கோச்சிங் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸோட பர்ஃபார்மன்ஸோட லெவல் வச்சும் இந்த ப்ரெடிக்ஷன் நான் மேக் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக நான் சொல்கிறது ஹையஸ்ட் மார்க் தான். இதிலிருந்து ஒரு 5 மார்க்கோ 8 மார்க்கோ குறையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து லாஸ்ட் இயர் 554. இந்த இயர் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து
94 இல்லை 490 வரதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. 490 மார்க்குக்கு மேலே இருந்துச்சுன்னா நீங்கள் சேஃப் ஜோனில் இருக்கீங்க அப்படிங்கிறது. அதே மாதிரி எஸ்சிஏ ஸ்டூடெண்ட்ஸுக்கு லாஸ்ட் இயர் வந்து 382 அப்படிங்கிறது மார்க்காக இருந்துச்சு. இப்போ வந்து 410 ப்ளஸ் மார்க் இருந்தால் உங்களுக்கு கிடைக்கும். இந்த 410ங்கிறது 415 கூட இருக்கலாம். அந்த ஹையஸ்ட் மார்க் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ 415ங்கிறது ஹையஸ்ட்டாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த ட்ரெயின்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு 355 இருந்துச்சு. ஸோ என்னோட கட் ஆஃப் வந்து 395 மார்க் ப்ளஸ். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் இந்த வருஷம் நல்லா பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, 7.5க்கு எப்படி கட் ஆஃப் இருக்குது? 7.5ஓட கட் ஆஃப் ரேஞ்சஸ் நான் இங்கே கொடுத்துருக்கேன். லாஸ்ட் இயர் வந்து ஜென்ரல் கேட்டகரிக்கு 402, 357 ஓசிக்கு, 345 எம்பிசி முஸ்லீம்க்கு, சாரி பிசி முஸ்லீம்க்கு, அண்டு 368 எம்பிசிக்கு, 337 எஸ்சி, 340 எஸ்சிஏக்கு, 328 எஸ்டிக்கு. ஸோ இந்த ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓசிக்கு என்னோட ப்ரெடிக்ஷன் 432, 387, 380. எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸும் கிட்டத்தட்ட ஓபிசி ஸ்டூடெண்ட்ஸுக்கு ப்ராப்பராக பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இதுவும் பார்த்தீங்கன்னா எம்பிசிக்கும் 375 வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதே மாதிரி எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 365 வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பிகாஸ் லார்ஜ் நம்பர் ஆஃப் காம்படிஷன்ஸ் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு எஸ்சி கேட்டகரியில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதே மாதிரி எஸ்சிஏக்கு 355 வரைக்கும் வரும். நான் சொல்கிறது ஹையஸ்ட் மார்க். எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து 340 ப்ளஸ். ஸோ கண்டிப்பாக 340க்கு மேலே நீங்கள் இருந்துச்சுன்னா தான் எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. சரிங்களா? இது வந்து எங்களோட ப்ரெடிக்ஷன். நான் வந்து நிறைய அனாலிசிஸ் பண்ணி தான் இந்த ஒரு கட் ஆஃப் ரேஞ்சுக்கு நான் வந்திருக்கேன். ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் கண்டிப்பாக இருக்கலாம். பட் நீங்கள் இதுக்கு மேலே இருந்தால் சேஃப் ஜோனில் இருங்க. ஓகே, இதுக்கு கம்மியாக இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் ப்ராப்பராக ஒரு டிசிஷன் எடுக்கணும். அடுத்த வருஷம் நம்ம என்ன பண்ண போகிறோம்? 12th படித்த ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை 1 year ரிப்பீட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம். ஸோ நீங்கள் இப்போவே கரெக்டாக பிளான் பண்ணி அடுத்த வருஷத்துக்கான விஷயங்களை நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா தான் வெற்றி உங்களுக்கு எளிதாக வந்து சேரும். ஸோ வின்னர்ஸ் ஆல்வேஸ் ஸ்டார்ட்ஸ் த ஜேர்னி ஏர்லி. ஸோ நீங்கள் வந்து சீக்கிரம் இந்த வேலைகளை செஞ்சு பிளான் பண்ணி உங்களோட பெட்டர் ஃப்யூச்சரை ரெடி பண்ணும் அப்படிங்கிறது தான் என்னோட விருப்பம். ஸோ இதுதான் நம்மளோட அனாலிசிஸ் பாட்டுங்க. இப்போது என்னோட ஒப்பீனியனில் ஸ்டூடெண்ட்ஸோ இல்லை பேரண்ட்ஸோ நீங்கள் எந்த மாதிரி ஒரு கோச்சிங் இன்ஸ்டியூட்டை போய் தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறது பார்க்கலாம். முதல்ல ஒரு 4-5 கோச்சிங் இன்ஸ்டியூட்ஸுக்கு நீங்கள் போய் விசாரித்து ஒவ்வொரு இடத்துலையும் எப்படி ஒரு குழந்தைய ட்ரெயின் பண்ணுறாங்க அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு, அங்கே ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரிக்கு கோச்சிங் எப்படி இருக்குது, எந்த மாதிரி ட்ரைனிங் ப்ராசஸ் ஒரு இயர் 1 year ஃபுல்லாகவே கொண்டு போகிறாங்க, எல்லா டீட்டெயில்ஸையும் ப்ராப்பராக கலெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கோச்சிங் இன்ஸ்டியூட்டை தேர்ந்தெடுக்கணும். நான் நிறைய விஷயங்கள் நிறைய இடத்துல பார்க்குறேன். பேரண்ட்ஸ் ஆன நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தங்க சொல்கிறாங்க, ஓகே அட்மிஷன் எடுத்துறது. 1 வருஷம் நம்மளோட உழைப்பை போட்டு குழந்தைய அங்கே படிக்க வைக்கிறோம். ஆனால் ஒரு 4-5 கோச்சிங் இன்ஸ்டியூட்டை போய் விசாரிக்கிறதுக்கு நம்ம தயக்கப்படுறோம். அது பெரிய தவறு என்னை பொறுத்த வரைக்கும். நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா சர்வீஸ் நாங்கள் நல்லா கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்காமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நீங்கள் கஷ்டப்பட்டு கட்டுற காசை அந்த சர்வீஸை சரியாக கொடுக்காதனால குழந்தைங்கள் தோல்வி அடைகிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்னோட பக்கத்து வீட்டுக்காரங்க இவரை சொன்னாங்க, அவரை சொன்னாங்கன்னு சொல்லிட்டு போய் ஜாயின் பண்ணுறாங்க. அப்படியே சொல்லியிருந்தாலும் கூட அந்த மேனேஜ்மெண்ட் கிட்ட போய் நீங்கள் 1/2 மணி நேரம் 1 மணி நேரமாச்சும் டைமை ஸ்பெண்ட் பண்ணி எப்படி கோச்சிங் கொடுப்பாங்கங்கிற எல்லா நிலவரத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு ஜாயின் பண்ணணும். இல்லைன்னா என்ன ஆயிரும், இந்த பார்க்கு பீச்சு அந்த மாதிரிலாம் இருக்கிற இடத்துக்குலாம் போனீங்கன்னா எதுவுமே உங்ககிட்ட பேசாமல் அட்மிஷன் பண்ணிடுவாங்க. நீங்கள் திரும்பி அவங்ககிட்ட எந்த கேள்வியும் கேட்க முடியாது. நீங்கள் 4 லட்சம் 4.5 லட்சம் காசை கட்டுறீங்க. பட் எப்படி கோச்சிங் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற விஷயத்த அவங்ககிட்ட இருந்து நீங்கள் தெரிஞ்சுக்காதப்போ 10 டைம் டீச்சர் சேஞ்ச் பண்ணலாம், 20 டைம் கெமிஸ்ட்ரி டீச்சர் மாறலாம், ஃபிசிக்ஸ் டீச்சர் மாறலாம். குழந்தை வந்து ஒரு கிளாஸில் 100 பேர் இருக்கிற இடத்துல உட்காந்து படிக்கலாம். சந்தேகம் போய் கேட்டால் சொல்கிறதுக்கு ஆள் இல்லாமல் தவிச்சிட்டு இருக்கலாம் குழந்தைங்களாம். ஸோ அவங்ககிட்ட போய் நீங்கள் கேள்வி கேட்க முடியாது. ஏன்னா நீங்கள் அட்மிஷன் பண்ணும்பொழுது எந்த கேள்வியுமே கேட்காம தான் அட்மிஷன் பண்ணியிருக்கீங்க. ஸோ நீங்கள் முனியமலோ இல்லை பார்க்கோ இல்லை பீச்சோ இந்த மாதிரி கணேஷோ சுரேஷோ லாவண்யாவோ
இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் போய் நீங்கள் ஜாயின் பண்ணீங்களோ உங்களுக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்கள் கிடைக்குமா அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்பரான அவேர்னஸ் பேரண்ட்ஸுக்கு தேவை. என்னடா சார் வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்காக ஓப்பனாக சொல்கிறாரே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நிறைய பேரண்ட்ஸ் வந்து தவறுகள் செய்யறதுக்காக அவங்க அந்த தவறுகள்லாம் செய்யாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஓப்பனாக பேச வேண்டிய சூழ்நிலைகள் அமையுது. தப்பில்லை இல்லைங்களா? நான் வந்து ஒரு ப்ராப்பரான சர்வீஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். நான் கலெக்ட் பண்ணுற ஃபீஸுக்கு உண்மையாக நடந்துக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது நான் ஏன் அதை ஓப்பனாக பேசக்கூடாது? தைரியமாக கண்டிப்பாக நான் பேசுகிறதுல தவறு இருந்தாலும் இல்லைனாலும் நான் உண்மையாக செய்கிறதுனால எனக்கு பேசணுங்கிற ஒரு தைரியம் இருக்குது. ஸோ நீங்கள் அதை எப்படி எடுத்துக்கிறீங்களோ அது உங்களோட விருப்பம். நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது என்னோட வீடியோஸில் இருக்குது. இல்லை டேரெக்டாக நீங்கள் வந்து கவுன்சிலிங் அட்டன் பண்ணுங்கள். நான் ஈச் பை ஈச் எல்லாமே 1 by 1 உங்களுக்கு என்டையர் இயரில் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத சொல்லுவோம். அது ஏன் செய்யலை, எதனால் நாங்கள் மிஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது கேட்குறதுக்கு எல்லா உரிமையும் உங்களுக்கு இருக்குது. ஏன்னா நாங்கள் சொல்கிற விஷயங்களை 100% ஃபாலோ பண்ணுவோம் என்டையர் அகாடமிக் இயர். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸோட வெல்ஃபேருக்கு அவங்க மார்க் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இந்த மாதிரி ஒரு சில பேசிக் விஷயங்கள், அடிப்படையான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு தான் ஒரு இடத்துல நீட் கோச்சிங் எடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட விருப்பம். அதுக்காக தான் இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் என்னோட நம்பர் வந்து இந்த வீடியோவில் இருக்கும். நீங்கள் என்கிட்ட தைரியமாக கால் பண்ணி எந்த டவுட்டாக இருந்தாலும் கேட்கலாம். எல்லா சப்போர்ட்டும் ஸ்டூடெண்ட்ஸ் வின் பண்ணுறதுக்கு நாங்கள் எல்லா சப்போர்ட்ஸும் முயற்சிகள் எடுத்தும் செய்வோம். சரிங்களா? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு, உங்கள் நெய்பர்ஸ்க்கு, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் ஏதாவது வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.